வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று வளர்பிறை சஷ்டியினுடைய செவ்வாய் கிழமையின் வெற்றி விடியலில் இந்த கந்தனின் பார்வை உன் மீது இருக்கிறது. அப்பனின் பார்வை யார் மீது இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே இந்த வார்த்தைகளை இன்று முழுமையாக கேட்டுவிட முடியும். அப்படி இருக்கும் பொழுது இன்று உனக்கான இந்த வார்த்தைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் எதற்காக உன்னோடு பேச நினைக்கிறேன், எந்த ஒரு விஷயத்தை உனக்கு நான் சொல்லிவிட நினைக்கிறேன் என்பதனை எல்லாமும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் இருக்கும் இந்த நேரம் இனி நிச்சயமாக ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கந்தனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாது. உனக்கான தேவைகளை எல்லாமும் அப்பன் அறிவேன். நீ என்ன தேடி என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதனையும் நான் அறிவேன். உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் இந்த கந்தன் நான் அறிவேன். நீ என்ன நினைத்து என் முன்னால் நின்றாலும் அது உனக்கு நியாயமான ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் உன் அப்பன் அதை உனக்கு தராமல் எங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கந்தன் தன் மனதில் நினைக்கின்ற விஷயங்கள், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் பிள்ளை அடைய நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் பிள்ளையினுடைய மனதை ஒருபோதும் வேதனைப்படுத்தாமல், என் பிள்ளையின் மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களும் என் பிள்ளைக்கு தகுந்தாற் போல என் பிள்ளையை போய் சேர வேண்டும் என்பதுதான். இன்று எத்தனையோ மனிதர்கள் சுயநலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் இங்கு சுயநலமான எண்ணங்களோடு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை சுயநலமும் இத்தனை சுயநல சிந்தனைகளும் இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று துடிக்கிறதல்லவா? உனக்கான இந்த துடிப்போடு இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. உன் விருப்பம் போல எதுவும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நாம் நமக்காக ஏற்றுக்கொண்ட இந்த சூழ்நிலையில் எல்லாமும் நமக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய மனதில் இருக்கும் இது போன்ற தெளிவான எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதுமே உன்னை விட்டுவிடாது. உனக்கு எந்த நேரம் என்ன நடக்க காத்திருக்கிறது அது எல்லாமும் சரியாக உனக்கு நடக்கும். விடாமுயற்சி ஒன்று மட்டும் என் பிள்ளையிடம் இருக்கும் பட்சத்தில் உனதான எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும். எத்தனை முறை அழித்தாலும் சிலந்தி தன் வலையை பின்ன தயங்குவதில்லை. இழப்புகள் உன்னை நிலைகுலையச் செய்தாலும் நீயும் உன் முயற்சியை கைவிட்டு விடாதே. உன் விடாமுயற்சிதான் உனக்கான சாம்ராஜ்யத்தை மீண்டும் மீண்டும் உனக்கென உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் என் பிள்ளை தெளிவோடு இருக்கும் இந்த காலம் உன் மனதில் தோன்றும் விஷயங்களை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் வேண்டும். என் குழந்தையே, கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இருந்த இந்த காலங்கள் நமக்கு எல்லாவற்றையும் எதிர்பார்ப்பில்லாமல் வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறதல்லவா? எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ இருந்து விட்டால் எந்த ஏமாற்றமும் இருக்காதல்லவா? பசி அடங்கிய பிறகு கிடைக்கின்ற உணவு என்றென்றைக்குமே பயனற்றதுதான் என் குழந்தையே. அதுபோல எப்பொழுதும் உன் மனதில் இருக்கும் எண்ணங்களை நீ சரியான நேரத்தில் செயல்படுத்த தொடங்கிவிடு. அந்தந்த நேரத்தில் அது செயல்பட்டே தீர வேண்டும். அந்தந்த நேரத்தில் அது வெளியே வந்தே தீர வேண்டும். இல்லை என்றால் இது உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எதையும் நடத்தாது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, நிஜங்கள் தோற்றுவிட்டது என்றால் அங்கு நிழலும் இருக்காது. ஒரே ஒரு பணத்தேவைதான் சில தன்மானங்களையும் சில அவமானங்களையும் விலைக்கு வாங்கி விடுகிறது என்பதனை மறக்காதே. பணத்திற்காக எதையும் செய்து விடலாம் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் இடத்தில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகன் நான் சொல்வது எல்லோரும் இந்த வாழ்க்கையை உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன் முன்னால் நான் இருக்கின்ற இந்த காலம், உன்னோடு வந்து நான் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம், இனி எல்லா விஷயங்களையும் நான் ஒரு சேர உனக்கு சரியாக கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே.
சரியான முறையில் இந்த வாழ்க்கையில் உன்னை நான் நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்குள் தோன்றி எப்பொழுதும் உன்னுடைய நிலையை அறிந்து உனக்காக இருக்கும் இந்த தெய்வம் என்றும் என்றென்றும் உன் மனதில் இருக்கும் துன்பங்களை எல்லாமும் வேறறுத்து இன்பங்களை நிலைநிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கந்தனுக்கு உகந்த இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்து நான் உனக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்க நினைக்கிறேன் என்றால் அதை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை விட்டுவிடக்கூடாது. எந்த நிலையிலும் இதை எல்லாமும் யோசித்து நாம் ஒருபோதும் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கக்கூடாது. எதிலும் ஒரு நம்பிக்கை வேண்டும். பல பிரச்சனைகள் ஒன்றாக வந்தாலும் பயப்படாமல் நம்மை உண்மையாக வழிநடத்த ஒரு நல்ல மனது நம் அருகில் இருந்தால் போதுமல்லவா? எப்படிப்பட்ட இருளான பாதையையும் கடந்து செல்ல முடியும். ஏன் தெரியுமா? சில மனிதர்கள் தீர்வாக மட்டும் இல்லாமல் நம்பிக்கையாகவும் இருப்பார்கள். எல்லோருக்கும் இது போன்ற உண்மையான மனிதர்கள் கிடைப்பது மிகப்பெரிய வரம். உனக்கு கிடைக்கிறார்கள் என்றால் அதை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதே. உண்மையான மனிதர்களை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் தொலைத்து விடாதே. போலியான மனிதர்களுக்கு மத்தியில் சிக்கிக்கொண்டு உண்மையான விஷயங்களை நீ தொலைத்து கொண்டிருக்காதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் நான் இருப்பதை என்றென்றும் நீ உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் அப்பன் அல்லவா? உன் வாழ்க்கைக்கான மன உறுதியை தருகின்ற உன் கந்தன் அல்லவா? நீ எந்த நிலையில் இருந்தாலும் உனக்கான நிலையை மாற்றி உன்னை நல்வழிப்படுத்தும் உன் தந்தை அல்லவா? என்னை நீ என்னவாக யோசிக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கையில் நிற்கும் இந்த அப்பன் எப்பொழுதும் உனக்கு நான் மதிப்பை கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு எந்த நேரத்திலும் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை முழுமையடைய செய்யும் எனும் பொழுது இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்த நான் வந்திருக்கிறேன். கந்தன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். என் குழந்தையை, அப்பன் இன்று உனக்கு ஒன்று சொல்லவா? உடல் உறவு கொள்வது காதல் கிடையாது. இரவு பகலாக பேசுவது காதல் கிடையாது. எப்போதும் ஒருவரின் நினைவுகளில் தொலைந்து போவதும் காதல் கிடையாது. வெறும் காதல் காதல் என்று சொல்வதும் காதல் அல்ல. மாறாக காதல் என்பது என்ன தெரியுமா? அவர்களினுடைய மௌனமும் புரியும் போது, அவர்களின் வழியில் நமது இதயம் நிறையும் போது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் துணையாக நிற்கும் பொழுது, தூரமாக இருந்தாலும் இதயத்திலிருந்து ஒருபோதும் விலகாமல் இருப்பதுதான் காதல். அதுதான் ஒரு உண்மையான அன்பு. இது புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும். நமக்கான தேவைகளோடும் நமக்கான சூழ்நிலைகளோடும் இந்த வாழ்க்கை நம்மை நிச்சயமாக நல்லபடியாக உருவாக்குவதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான ஒரு ஆபத்து காலம் வரும் பொழுது ஏதாவது ஒரு உதவியை நீ யாருக்கு செய்தாயோ அவர்களிடமிருந்து நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இந்த கந்தன் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமையிலும் எதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. மனம் கலங்கி நிற்காமல், மனம் உடைந்து நிற்காமல், எந்த இடத்திலும் உனக்கான சூழ்நிலைகளை தெரிந்து புரிந்து நீ எப்பொழுதும் மனநிறைவோடும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து காட்டு. உனக்கு நடப்பது என்னவென்று இனி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ ஆனந்தமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறக்காதே. என்றும் என்றென்றும் உன் தேவைகளை உணரும் இந்த காலம் நான் நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்துவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் மிகவும் கொடுமையான தருணங்களை கூட கடந்து வந்த என் பிள்ளை இனி எல்லாவற்றையும் கடந்து வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கந்தனின் அன்பு என்று உன்னோடு இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம்.
நல்லதே நடக்கும் என்பதனை நம்பு. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.